அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் சரியான நோஸ்கட் ஒன்று வாங்கியிருக்குது நண்பர்களே. இன்னும் சொல்ல போனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் பாகிஸ்தான் மீளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆப்ரேஷன் சிந்தூரை சொல்கிறேன்லாம் யாரும் நினைக்காதீங்க. நான் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு யாராவது இது வரைக்கும் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. யாரெல்லாம் இதை சரியாக கணிச்சிங்க அப்படிங்கிற பார்க்கலாம். முதல் செய்தியாக நாம் இதை பார்க்க போகிறோம், பாகிஸ்தானோட நோஸ்கட்டு. இரண்டாவது செய்தியாக அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப் கொடுத்துருக்குது ஒரு நோஸ்கட்டு. ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் முட்டிச்சு நண்பர்களே. அதில் எலான் மஸ்க்கு ஓப்பனாகவே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுருக்கிறாரு. அது என்ன, அதுக்குள்ளே இந்த ரொமான்ஸ் ஏன் இப்படி முட்டிக்கிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மூன்றாவது செய்தியாக இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி, இதே அமெரிக்கா பாகிஸ்தான் பற்றிய செய்தி தான். அது இந்திய பாகிஸ்தான் அமெரிக்க உறவுகளை பற்றிய செய்தி. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த நாட்டுடைய மிக அதிக பாதுகாப்பான ஏர்பேஸ் இருக்குது இல்லையா, நூர்கான் ஏர்பேஸு, அந்த ஏர்பேஸ் அமெரிக்காவுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும், அதுக்குள்ளே போகிறதுக்கு பாகிஸ்தானுடைய முக்கியமான அதிகாரிகளுக்கு கூட அங்கே அதிகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மூன்று முக்கியமான இந்திய பாகிஸ்தான் அமெரிக்க உறவுகளை பற்றிய செய்திகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைய முதல் இரண்டு முக்கியமான செய்திகளுமே நோஸ்கட் செய்திகளாக அமைஞ்சிருக்குது. முதலாவதாக பாகிஸ்தானுக்கு விழுந்த மிக முக்கியமான நோஸ்கட் அப்படின்னே சொல்லணும். இது தொடர்பாக எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது நண்பர்களே. என்னன்னா, நான் சிங்கப்பூரில் வேலையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலையில் எங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிக்குது. நான் போய் கதவை திறந்து பார்த்தபோது அங்கே ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்த ஒருத்தர் ஒரு பையன் ஒன்று வச்சுக்கிட்டு கையில் ஒரு புக்கையும் வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் ஆள் தான், இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறாரு டூரிஸ்ட் விசால. அந்த மனுஷன், அவருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அவர், நான் கதவை திறந்த உடனே என்னங்க அப்படிங்கிறேன். அவர் என்னை பார்த்துவிட்டு முதல் வார்த்தையை என்ன சொல்கிறாரு, நான் முஸ்லீம், நீங்களும் முஸ்லீமு, முஸ்லீமுக்கு முஸ்லீம் உதவி செய்யணும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கிறார். அதாவது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன், நான் முஸ்லீம் எல்லாம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் மேலே கை காமிக்கிறார். கதவுக்கு மேலே நம்ம எல்லாம் விநாயகர் ஃபோட்டோவோ அல்லது ஒரு திருஷ்டி பரிகாரத்துக்கு எதையாவது ஒரு ஃபோட்டோ மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுவாங்க இல்லையா, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல, அதை மாட்டியிருந்தது. என்ன விஷயம்னா, நாங்கள் அப்போ வாடகைக்கு குடியிருக்கிறோம். அந்த வீட்டு உரிமையாளர் ஒரு இஸ்லாமியர், நாங்கள் நல்ல நண்பர்கள். அவர் வீட்டுக்கு வெளியில் அதை மாட்டியிருக்கிறார். அதை பார்த்துவிட்டு இந்த ஆள் கதவை தட்டி எங்கிட்ட கேட்குறேன், நான் முஸ்லீமு, நீங்களும் முஸ்லீமு, முஸ்லீமுக்கு முஸ்லீம் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி ஒரு, அதாவது இது பிச்சை எடுக்கிற தோணி கூட கிடையாது, ஒரு உரிமையோட ஒரு அதிகார தோணியில் கேட்குது. அதை காமிச்சனே நான் சொன்னேன், அதை மாட்டியிருந்தால் அது முஸ்லீமாக தான் இருக்கணுமா சாமி, இது வீட்டுக்காரங்க வீடு, நாங்கள் குடியிருக்கிறோம் வாடகைக்கு, உள்ளவாறு நான் எல்லா சாமியும் தான் வச்சுருக்கிறேன், பிள்ளையாரை வச்சுருக்கிறேன், எல்லாம் தான் வச்சுருக்கிறேன், நீ உள்ளவாறு, நான் முஸ்லீம் இல்லை, தமிழன், நீ எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னா, அதுக்கப்புறமே நம்மால் கதையாக சொல்லுது, தான் தமிழகத்திலேருந்து சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்குது. டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இப்படி அப்பார்ட்மெண்ட்டாக போய் வீடு வீடாக பார்த்து, முஸ்லீம் வீடுகளாக பார்த்து இந்த ஆள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் நான் கேட்டேன், ஏன் நீ ஒன்று இந்தியாவிலேயே பிச்சை எடுக்க வேண்டியது தானே, நீ டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டு இங்கே சிங்கப்பூரில் டாலரில் பிச்சை எடுக்கிறிய ஏப்பா அப்படின்னு கேட்டால், இங்கே நல்ல வருமானம் வருதுன்றான். ஓப்பனாக சொல்கிறான், நல்ல வருமானம் வருதுன்றான். அதுக்கப்புறம், ஏப்பா நீ முஸ்லீம்னா தான் ஹெல்ப் கேட்கணுமா,
ஏன் மற்றவங்களாம் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இதுக்கெல்லாம் என்னப்பா மதம் பார்க்குறீங்க அப்படின்னா அவனுக்கு கோபமே வந்துடுச்சு. நான் வந்து இஸ்லாமியர்கள்கிட்ட மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்ட்டு போயிட்டேன், போடான்ட்டு விட்டேன். நான் இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா, இதே விஷயத்தை பாகிஸ்தானும் செஞ்சு அந்த ஆள் எப்படி என்கிட்ட நோஸ்கட் வாங்கிட்டு போனானோ அதே போல் பாகிஸ்தானும் நோஸ்கட் வாங்கிக்கிட்டு இருக்குது. யாருக்கிட்டேன்னா, நான் நோஸ்கட் கொடுத்தது நம்பூர்காரனுக்கு சிங்கப்பூரில், பாகிஸ்தான் நோஸ்கட் வாங்கினது மலேசியாவில். மலேசியாவுக்கு நம்முடைய டீம் போனாங்க இல்லையா, இந்த எம்பிக்கள் குழு பல நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்காங்களே, 6-7 குழுக்கள் அமைச்சு பிரதமர் மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு இவங்களை அனுப்பியிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி சஞ்சய் ஜா எம்பி அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க மலேசியா போய் இறங்குவதற்கு முன்பு பாகிஸ்தான் வந்து மலேசிய அரசாங்க அதிகாரிகளை அணுகி, அரசாங்கத்தையே அணுகின்னு வச்சுக்கோமே, அணுகி இந்த மாதிரி இந்தியாவிலிருந்து வருகிற இந்த எம்பி குழுவுக்கு நீங்கள் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கூடாது, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதற்கு பாகிஸ்தான் சொன்ன காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் பிச்சை எடுத்தான்ல, அதே காரணம். நான் முஸ்லீம், நீ முஸ்லீம், முஸ்லீம் முஸ்லீம் ஹெல்ப் முஸ்லீம், எப்படி இந்த ரேஞ்சில் பாகிஸ்தான் சொல்லியிருக்குது. நானும் இஸ்லாமிய நாடு, நீங்களும் இஸ்லாமிய நாடு தான், அதனால் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு இஸ்லாமிய நாடு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மதத்தை இழுத்து அங்கே உதவி கேட்டிருக்குது. நான் எப்படி அந்த ஆளை விரட்டினோ அதே போல் மலேசியாவும் பாகிஸ்தான் அதிகாரிகளை ஓட ஓட விரட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அதிகாரிகளுக்கு அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், மலேசியா உங்களை மாதிரியான ஒரு நாடு அல்ல, இது அனைத்து மதங்களையும் அரவணைத்து போகிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி, உண்மையும் அதுதான். அங்கே மலேசியாவில் இந்துக்கள் வாழ்கிறாங்க, சைனீஸ் வாழ்கிறாங்க. சைனீஸ் பெரும்பாலும் புத்திஸ்டுகளாக இருக்கிறாங்க, இல்லை கிறிஸ்டியன்களாக இருக்கிறாங்க. இந்துக்கள் வாழ்கிறாங்க, இந்தியர்கள் பெரும்பாலும் இந்துக்களாக இருக்கிறாங்க. அதே போல் மற்ற மதங்களை சேர்ந்த இந்தியர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, அது போக மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் மலேசியாவில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் உரிமைகளை வழங்குது அந்த அரசாங்கம். நாம்ளே போகும்போது பல இந்து கோயில்களுக்கு நாம் விஜயம் செய்திருக்கிறோம் அங்கே மலேசியாவில். அதனால் மலேசியா வந்து அப்படி திரும்பினில்லை அப்படின்ட்டு ஓங்கி ஒரு உதவி விட்டு துரத்தி விட்டுருக்குது பாகிஸ்தானை. இந்த விவரத்தை சஞ்சய் ஜா அவர்கள் தலைமையிலான அந்த இந்திய குழுவிடமும் மலேசிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு நோஸ்கட் வாங்கிட்டு போயிருக்குது பாகிஸ்தான். இது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் என்ன பண்ணினாலும் இஸ்லாமிய நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உலகத்தில் இருக்கிற ஒரே இஸ்லாமிய அணுகுண்டை நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். அணுகுண்டு எப்படி, அணுகுண்டு வெடித்தா இவனுக்கு இஸ்லாமிய அணுகுண்டு நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இந்த பாகிஸ்தான்காரனுக்கு சொல்லிட்டு தெரிகிறானுங்க இல்லையா. அதற்கு இஸ்லாமிய நாடுகளே இன்னைக்கு பாகிஸ்தானை திரும்பி நிற்க சொல்லி உதைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிளாக அமைஞ்சிருச்சு. இதே போல பல இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிறதும் நம் காதுகளுக்கு எட்டுது. சரி நண்பர்களே, பாகிஸ்தான்காரன் இப்படி நோஸ்கட் வாங்கினானா, உலகத்தின் ஆக பவர்ஃபுல் மேன் அப்படின்னு தன்னைத்தானே பீற்றிக்கொள்கிற அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, அவர் இப்பொழுது சரியான ஒரு நோஸ்கட்டை வாங்கியிருக்கிறார். அது யாருக்கிட்டேன்னா, அவருடைய டிகிரி தோஸ்தாக இருந்த, நேற்று வரைக்கும் டிகிரி தோஸ்தாக இருந்த எலான் மஸ்கு கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு மனுஷன். நேற்று வரைக்கும் எலான் மஸ்க் கூட அப்படி யாரு சுற்றிக்கிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப்பு இன்னைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா, நாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு தங்களுடைய உறவை டிஃபெண்ட் பண்ணுகிற ஒரு லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதற்கு காரணம் என்னென்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அது மனுஷனையே கடித்த கதையாக டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த நாட்டு மேலே டாரிஃப் போடுறேன், இந்த நாட்டு மேலே டாரிஃப் போடுறேன், அவன் மேலே ரூல்ஸை போடுறேன், இவனுக்கு சட்டத்தை போடுறேன்னு ஆரம்பித்து கடைசியில் அமெரிக்காவுக்கே ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கிறாரு. அதுக்கு பேர் பிக் பியூட்டிஃபுல் பிளான் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, வழக்கமாக அமெரிக்கா கடன் வாங்கும் இல்லையா,
அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த தொகையை மேலும் வருடத்துக்கு 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாரு அந்த நாட்டு ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப். இதை கடுமையாக எதிர்த்து வராங்க ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்களோட சேர்ந்து எலான் மஸ்கும் நேற்று கடுமையாக எதிர்த்து அதற்கு செய்தி வெளியிட்டதோடு இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கேவலமான சட்டத்தை எதிர்க்க வேணும், தோற்கடிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் இந்த கேவலமான சட்டம் சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய டெபிசிட் இருக்குது இல்லையா, அந்த கடன் உலகத்திலேயே அதிக கடனை வச்சிருக்கிறது அமெரிக்கா தான். அந்த கடன் தொகையை வருடம் குறைச்சி அமெரிக்காவுடைய எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதை கெடுக்க பார்க்குறாரு. வருஷம் 5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கூடுதலாக கடன் வாங்க முடியும் அப்படின்னு இவர் சட்டம் கொண்டாடுறாருன்னா, அப்போ அடுத்த 4 ஆண்டுகளில் 24 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடன் கூடும் அமெரிக்காவுக்கு. இதனால் எந்த பலனும் கிடையாது. இதனால் அமெரிக்காவில் எக்கானமி பில்டப் ஆகுமா, ஸ்ட்ரென்தன் ஆகுமா, பூஸ்ட் ஆகுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லாஸ் தான் இது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, எலெக்ஷனுக்கு முந்தி வரைக்கும் அமெரிக்காவுடைய கடன் சுமையை குறைப்பேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அதிபரான பிறகு இப்பொழுது அமெரிக்காவுடைய கடன் சுமையை பல மடங்கு பெருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இது மக்களுடைய இந்த மேண்டேட்டுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்லி ட்ரம்ப்புடைய சட்டத்தை எதிர்த்து அதை தோல்வியடைய செய்ய வேணும், இதற்கு அனைவரும் ஒன்று சேர வேணும் சொல்லியிருக்கிறாரு. போச்சா? ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் கொஞ்சி கொலாவினதெல்லாம் நாய் குணச்சு நரிமேல் விழுந்த மாதிரி 4 நாள்தான் முடிஞ்சே போச்சு. இனி அடுத்தது எலான் மஸ்க் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய தொழிலதிபர்கள் எல்லாருமே இனி ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. 2வது செய்தி அது. 3வது செய்தியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய நூர்கான் ஏர்பேஸ் பற்றி நிச்சயமாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க நண்பர்களே. ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இந்த நூர்கான் ஏர்பேஸில் தான். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த நூர்கான் ஏர்பேஸில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய மிக முக்கியமான அசட்ஸ் எல்லாம் வச்சிருந்தது. மிக அதிநவீனமான ஏரோப்ளைன்களை நிறுத்தியிருந்தது, மிசைல்களை வைத்திருந்தது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய இராணுவம் மிகவும் பாதுகாப்பாக வச்சிருந்த ஏர்பேஸும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அசட்ஸ் உள்ளே இருந்ததாகவும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா ஏவுகணைகளை கொண்டு இந்த நூர்கான் ஏர்பேஸை தாக்குனது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருந்தது பாகிஸ்தானில். ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டு அந்த பேஸையே ஒன்றுமில்லாமல் பண்ணிடுச்சு இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேற்று பாகிஸ்தானுடைய ஒரு மிக முக்கியமான மூத்த பாகிஸ்தானி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், அதாவது பாதுகாப்பு வல்லுநர் இம்தியாஸ் குல் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது பாகிஸ்தான் இராணுவத்துடைய கண்ட்ரோல்லையோ ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல்லாம் இல்லை சாமி. இது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது பரம ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. அடிக்கடி அமெரிக்காவுடைய விமானங்கள் இந்த நூர்கான் ஏர்பேஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு படி மேலே போய் அவர் என்ன சொன்னார்னா, இந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏர்பேஸுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு பாகிஸ்தானுடைய பல உயர் அதிகாரிகளுக்கு கூட அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். என்னடா இது, பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு விமான நிலையத்துக்குள்ள, அதுவும் இராணுவ விமான நிலையத்துக்குள்ள நுழையிறதுக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகளுக்கே, அதுவும் உயர் அதிகாரிகளுக்கே அனுமதி இல்லையா அப்படின்னு பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பல அக்ரிமெண்ட்டுகள் வெளியிலேயே வரல. மிக முக்கியமானது இந்த அக்ரிமெண்ட்டு. இந்த நூர்கான் ஏர்பேஸே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் வெளியுலகத்துக்கு தெரியாமல் வச்சிருக்கிறாங்க.
இதே போல பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறாரு. மேலும் இவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய இறையாண்மைக்கே கேள்வி எழுப்புகிற விஷயமாக இந்த நூர்கான் ஏர்பேஸ் உடைய கண்ட்ரோல் அமெரிக்கா வச்சிருக்குது இல்லையா, அந்த கண்ட்ரோலை அது விளங்குது. அது மட்டும் இல்லை, இது போன்ற மேலும் பல விஷயங்கள் பாகிஸ்தானுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்குகிற விஷயமாக அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் இனிமேல் வெளியில வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பாகிஸ்தானுடைய இராணுவமோ அல்லது விமானப்படையோ என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பு சிப்புன்னு இருக்கிறானுங்க நண்பர்களே, வாயே திறக்கல. அது மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு 7.5 நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. 7.5 கைகோர்த்திருக்கிற அடுத்த 7.5 ட்ரம்ப்புக்கும் இப்பொழுது 7.5 ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.